திராவிட மாடலே ஏற்றத்துக்கான மாடல். முடிந்தால் இந்த சாதனைகளை முறியடித்து காட்டுங்கள் என சவால் விடும் அளவிற்கு கோவையில் நடைபெற்ற TN ரைசிங் மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் புதிய இலக்கை கொடுத்துள்ளது. தொட்டதெல்லாம் துலங்கும் கோவையில் 161 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட 170 திட்டங்கள், ரூபாய் 43,844 கோடி முதலீடுகள், 1,709 பேருக்கு வேலைவாய்ப்புகள் என மாநாடு மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறது. முந்தைய ஆட்சியை விட 2.5 மடங்கு அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 6 மடங்கு அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், புதிதாக 16,772 தொழில் நிறுவனங்கள், EPFO தரவுகளின்படி கடந்த 4 ஆண்டுகளில் 29.64 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் என 11.19% பொருளாதார வளர்ச்சியுடன் நாட்டின் வளர்ச்சி மாடலாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டின் திராவிட மாடல். முதல்வர் ஸ்டாலினின் முன்னேற்ற பயணத்தை எந்த அலை வந்தாலும் காக்கும் கவசமாக நின்று கொங்கு பகுதியின் உரிமை காவலராக திகழ்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி.